இனி தொடர்ந்து இல்லை இல்லை, பெற்ற சுதந்திரத்தை பேணவும் பாதுகாக்கவும் தவறியது ஆள்பவர்கள் இல்லை, ஆளப்படுவோரே என்கிற அணியின் சார்பில் துவக்க உரை நிகழ்த்துவதற்கு முனைவர் பேராசிரியர் சென்னை லயோலா கல்லூரியினுடைய ஊடகத்துறையில் பணியாற்றும் சமூக சிந்தனையாளர் பேராசிரியர் சாரோன் புஷ்பராஜ் அவர்களை துவக்க உரை நிகழ்த்துமாறு உங்கள் அனைவர் சார்பிலும் அழைக்கிறேன். மிகப்பெரிய ஜனநாயக நாடாக சொல்லப்படுகிற இந்தியாவின் 66வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்த சிந்தனை பட்டிமன்றத்தின் நடுவராக இருந்து மக்கள் மனங்களிலே இன்றைக்கு இல்லாததை நாளைக்கு செயல்படுத்த வேண்டியதை விதைகளாக தூவுவதற்காக அமர்ந்திருக்கின்ற நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க தவறியவர்கள் ஆள்பவர்களா ஆளப்படுபவர்களா என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் என்பது ராஜராஜ சோழன் ஆட்சியோ அக்பர் ஆட்சியோ அசோகர் ஆட்சியோ அல்ல, மக்கள் ஆளுகிற ஆட்சியிலே இப்படி ஒரு கேள்வியை நாம் கேட்டு இருக்கிறோம். விடுதலை பெற்று முதலாக பாராளுமன்றம் கூடிய பொழுது பாராளுமன்றத்தினுடைய கேள்வி நேரத்திலே ஒருவர் எழுந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். சுதந்திர இந்தியாவில் அதிகமான அதிகாரத்தை பெற்றவர்கள் யார்? அட்டர்னல் ஜெனரலா அல்லது குடியரசுத் தலைவரா, பிரதம மந்திரியா, உச்ச நீதிமன்ற நீதிபதியா, யார் அதிகமான அதிகாரத்தை பெற்றவர்கள் என்று கேட்டார். மறுநாள் பதில் சொல்வதாக அவை கலைந்தது. மறுநாள் கூடிய பொழுது அன்றைய மத்திய அரசுடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்த அறிவர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், சுதந்திர இந்தியாவில் அட்டர்னல் ஜெனரலோ குடியரசுத் தலைவரோ பிரதமரோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோ அதிகாரம் பெற்றவர் இல்லை, இந்த நாட்டில் பெரும்பாலான அதிகாரத்தை பெற்றவர்கள் மக்கள் என்று சொன்னார். இந்த சிந்தனையோடு நான் என்னுடைய பேச்சை தொடங்க நான் நினைக்கிறேன். இந்த நாடு உலகத்திலே ஏழை பணக்காரர்கள் இருக்கிறார்கள், கருப்பன் வெள்ளையன் இருக்கிறான், முதலாளி தொழிலாளி இருக்கிறான். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் இனத்தின் அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் பல்வேறு கூறுகளாக பிரிந்திருக்கிறது இந்தியா என்பது நமக்கு தெரியும். அப்படி பிரிந்திருக்கிற இந்த இந்தியாவில் தேர்தல் நடக்கின்ற பொழுது எந்த அடையாளத்தோடு வேண்டுமானாலும் தேர்தல் நடக்கட்டும், அவன் சாதி அடையாளத்தோடு நிற்கட்டும், கட்சி அடையாளத்தோடு நிற்கட்டும், ஆனால் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது அது மக்கள் ஆட்சியாக அமைக்கப்படுகின்ற பொழுதுதான் இந்த சிந்தனை என்பது, இந்த இடத்திலே யார் இந்த சுதந்திரத்தை பேணி காப்பது என்கிற சிந்தனை வரும். நான் நேசிக்கிற, நான் அங்கீகரிக்கிற, நான் சார்ந்திருக்கிற ஒரு கட்சி ஆட்சி செய்கின்ற பொழுது அது தவறு செய்தால் கூட அதை கண்டு கொள்ளாமல் அதை நியாயப்படுத்துவதும், நான் சாராத கட்சி ஆட்சி செய்கின்ற பொழுது அது சரி செய்தால் கூட அதை விமர்சனம் செய்கின்ற இந்த குறுகலான போக்குதான் இந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தாத மக்கள் தான் இந்த இடத்திலே மிகப்பெரிய குற்றவாளிகளாக நான் பார்க்கிறேன். நடுவர் அவர்களே, தன்னுடைய வலிமையை புரிந்து கொள்ளாமல் தன் தோளில் மீது அமைந்து கொண்டிருப்பவனுடைய 4 8 ஆசைக்காக எவனவன் தலையோ சொரிந்து செல்கிற ஒரு யானையை போலதான் ஜனநாயக நாட்டில் இருக்கிற மனிதன் தன்னுடைய உரிமையை பயன்படுத்தாமல் யார் யாரின் தோளிலே தன்னை சவாரியாக ஏற்றி கொண்டு போகிறான். இன்குலாப் சொன்ன கவிதையை நான் சொல்ல விரும்புகிறேன். எவன் தோள் மீது கை போட்டு செல்லவும் நான் தயார், ஆனால் எவனும் என் தோளில் ஏறி சவாரி செய்வதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன கவிதையை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நாம் சொல்லுகிற எல்லோரையும் யார் கொண்டு வந்தது? ருக்மணி அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு செய்தியை சொன்னார்கள். நான் இறங்கிய நாட்டுக்காக போராடினால் சிறை செல்ல வேண்டுமே, எப்படி என்று கேட்கிறார்கள். காந்தி எப்படி சிந்தித்திருந்தால் இன்றைக்கு சுதந்திரம் இல்லையே, பகத்சிங் சிந்தித்திருந்தால் சுதந்திரம் இல்லையே, நேதாஜி சிந்தித்திருந்தால் இன்றைக்கு சுதந்திரம் இல்லையே, என் பிள்ளைகளை யார் காப்பாற்றுவார்கள், நான் எப்படி இந்த சுதந்திரத்துக்காக போராடுவது என்கிற சிந்தனை அவர்களுக்கு வரவில்லை. எனவே தான் சுதந்திரம் கிடைத்தது. மக்கள் கூடி எடுக்கின்ற முடிவுகளில் தான் இந்த சுதந்திரம் காக்கப்படும் என்பதை நான் முன்னதாக சொல்ல விரும்புகிறேன். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனை சிந்தனைகள். நான் விடுதலை என்பது பேச்சுரிமை எழுத்துரிமை என்று பேசவில்லை, அடிப்படை உரிமைகளை நாம் பேசுவோம், அடிப்படை உரிமைகளை நாம் பேசுவோம். இன்றைக்கு ருக்மணி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார், சிங்கப்பூர் சிறப்பாக இருக்கிறது. மற்றொரு வார்த்தையை அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், நான் இவனை தள்ளிவிட்டு வேறொருவனை கொண்டு வந்தால் கூட அப்படித்தானே ஆட்சி இருக்க போகிறது, என்ன செய்யலாம், வெள்ளக்காரனை கொண்டு ஆட்சியில் வச்சிடலாமா திரும்ப, அப்பதான் சரியா இருக்கும். இல்லை, நாம் தேர்ந்தெடுக்கிறவனை சரியாக தேர்ந்தெடுக்கிற மனோநிலை நமக்கு இல்லை. நாம் இருப்பது ஜனநாயக ஆட்சியில், மன்னர்கள் ஆட்சி இல்லை.
ஆனால் இன்றைக்கு மத்திய அரசிலும் சரி, மாநில அரசிலிருந்து உள்ளாட்சி அமைப்புகள் வரைக்கும் நாம் வாரிசுகளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோமே, வாரிசுகளை நமக்கான அடுத்த தலைவர்களாக கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த போக்கு மக்களால் வருகிறதா அல்லது ஆள்கிறவர்களாக வருகிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நான் முதல்வராக வர வேண்டும், நான் மக்கள் பிரதிநிதியாக வந்து இங்கே போராட வேண்டும், மக்களுக்கான வேலையை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை இங்கே இல்லையே. ஒவ்வொரு காரியங்கள் நடைபெறுவதற்கும் இங்கே உயிர் பலிகள் அல்லவா தர வேண்டி இருக்கிறது. போபால் விஷவாயு எத்தனை ஆயிரம் மக்களை கொன்று குவித்தது. அதற்கு காரணமாக இருந்த ஆண்டர்சன் இன்றைக்கு நியூயார்க்கிலே வசதியான பங்களாவிலே சந்தோஷமாக இருக்கிறான். அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறவர்கள் அதில் பாதிக்கப்பட்டு தங்கள் உறவுகளை இழந்து தங்களுடைய உறுப்புகளை இழந்த அந்த குறுகிய சமூகத்தில் இருக்கிற குறைந்த மக்கள் தானே போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலோ அல்லது இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களில் இருக்கிறவர்களோ நமக்கு ஏன் என்று இருக்கிறார்களே. இந்த போக்குதான் சுதந்திரத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கிற போக்கு. யாருக்கு வந்தாலும் அந்த வலி எனக்கு என்கிற சிந்தனை வருகின்ற பொழுதுதான் இந்த சுதந்திரத்தை நாம் பேடி காக்க முடியும். எனக்கு இல்லை என்று நாம் யோசிக்கிறோம், என் கட்சிக்கு இல்லை என்று நாம் யோசிக்கிறோம், என் சாதிக்கு இல்லை என்று நாம் யோசிக்கிறோம். நாம் குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக மாறி போய்விட்டோம். ஒரு சிந்தனையை சொல்கிறேன். நாம் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறோம், எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறோம், நாம் தேர்ந்தெடுக்கிறோம். நம்முடைய வாக்கின் அடிப்படையில் அவர்கள் வருகிறார்கள். ஆனால் என் தொகுதிக்கு, என் வீட்டிற்கு, என் தெருவிற்கு ஏன் இதை செய்யவில்லை என்று திருப்பி அவனை கேள்வி கேட்கின்ற சிந்தனை, கேள்வி கேட்கின்ற புத்தி இந்த மக்களுக்கு இல்லாமல் போனதனால் தான் அவர்கள் நம்மைக்கு மேலாக ஏறி ஆட்சி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், இந்திய பாராளுமன்றத்திலே குறிப்பிடத்தகுந்த ஒரு காரியம் நடந்தது. தன் தொகுதியினுடைய தேவைகளை பேசுவதற்காக அந்த தொகுதியை சேர்ந்த மக்களே அந்த எம்பிக்கு லஞ்சம் கொடுத்த செய்தி நம்முடைய நாட்டிலே நடந்தது. அதை கூட பேசக்கூடாது, பேசாமல் அதற்கு கூட பணம் கொடுத்தால்தான் பேசுவான் என்று சொன்னால் அவனுக்கு வேறு என்ன வேலை என்று மக்கள் கேட்கவில்லை. இன்றைக்கு தனக்கு காரியமாக வேண்டும் என்பதற்காக நாம் போய் பணம் கொடுக்கிறோமே. பொது சொத்து நமது என்கிற சிந்தனை நமக்கு இல்லை. காந்தியினுடைய புத்தகம் என்று நான் நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு சம்பவம். ஜப்பானிலே காந்தி பயணித்துக் கொண்டிருக்கிறார். ரயிலிலே பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த இருக்கை கிழிந்து விட்டிருக்கிறது. அந்த ஜப்பானை சேர்ந்த ஒரு பயணி அந்த இருக்கையை ஊசியால் தைத்துக் கொண்டிருக்கிறான். இந்தியாவை சேர்ந்த ஒரு பயணி கேட்கிறான், நீ ஏன் இதை செய்கிறாய்? இது அரசாங்கம் செய்கிறது என்று கேட்கிறான். அப்பொழுது ஜப்பானிய பயணி சொன்னான், அரசாங்கம் என்பது நான் தானே, என் வீடு பழுதாகி போனால் நான் தானே சரி செய்ய வேண்டும், இது என் அரசாங்கத்தினுடைய வேலை, நான் செய்ய வேண்டும் என்று சொன்னதை காந்தி சொன்னார். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? வன்முறை கலவரம் என்று வந்தால் நாம் முதலில் கல்லெறிவது நம்முடைய சொத்தாக இருக்கிற அரசு சொத்திலே தானே, அரசு பேருந்துகளிலே தானே. எல்லோருமே மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாக்கு என்கிற அந்த மிகப்பெரிய அதிகாரத்தை ஒரு பிரியாணி பொட்டலத்திற்கும் ஒரு மதுபுட்டிக்கும் 100 ரூபாய்க்கும் அடகு வைக்கின்ற அந்த போக்கு மக்களிடத்திலே மாறுகின்ற பொழுதுதான் இந்த சுதந்திரத்தை பேணி காக்க முடியுமே தவிர மன்னர்களை, ஆட்சியாளர்களை குறை சொல்வதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. அம்பேத்கர் சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன், ஆட்சியாளர்கள் அல்ல அதிகாரம் பெற்றவர்கள், பொதுமக்களாகிய நாம் தான் அதிகாரம் பெற்றவர்கள் என்கிற சிந்தனை இந்த மக்களுக்கு வருகின்ற பொழுதுதான் நாம் நம்முடைய சுதந்திரத்தை பேணி காக்க முடியும். ஒன்றை சொல்லுகிறேன், நாம் வாக்குக்கு பணம் வாங்கிக் கொள்ளுகிறோம். இலவசங்கள் என்று ஒன்று கொடுத்தால் அதை நாம் கை நீட்டி, அதற்காக நாம் வாலாட்டி கை நீட்டி வாங்குகிறோமே. அப்படி கொடுக்கப்படுகிற அரசு பொருட்களிலே அந்த அரசில் ஆட்சி செய்கிற தலைவரின் படம் போடுகிறதே, அது நியாயமானதா, முத்திரை நியாயமானதா என்று கேட்டிருக்கிறோமா? நம்முடைய பணத்திலே கொடுக்கப்படுகிற பொருட்களின் மீது எப்படி ஆட்சியாளருடைய முத்திரை தலையில் அடையாளங்களை போட முடியும் என்கிற கேள்வி நமக்கு இல்லை. பல கோடி ரூபாய் மதுபானத்திலே கிடைத்த லாபங்களை வைத்துக் கொண்டு இலவசங்களை தருகிறார்களே, அந்த மதுபான விற்பனையினால் எத்தனை குடும்பங்கள் பாழாகிறது என்கிற சிந்தனை நமக்கு இல்லையே, அதை நாம் கேட்பதில்லையே. எனக்கு ஒரு லத்தீன் அமெரிக்க கவிதையினுடைய காட்சி நினைவுக்கு வருகிறது நடுவர் அவர்களே. ஒரு தொழிற்சாலையிலே தொழிலாளர்கள் கூடியிருக்கிறார்கள். தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலாளிகள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை சொல்கிறார்கள், தொழிலாளிகள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை கேட்கிறார்கள். நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு நடுநிலையான ஊதியத்தை கொடுப்பதாக ஒப்புக்கொள்கிறார்கள். தொழிலாளர்கள் வரிசையாக நின்று அந்த ஊதியத்தை வாங்கி கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு ஒல்லியான தொழிலாளி சுவத்திலே தன் காலை வைத்துக் கொண்டு பீடியை புகைத்தபடி சொன்னான், உங்களை கடிக்க வந்த நாய்களான எங்களுக்கு, உங்களை கடிக்க வந்த நாய்களான எங்களுக்கு சில எலும்பு துண்டங்களை வீசி எறிந்து எங்களை திசை திருப்பி விட்டீர்கள். ஆனால் எனக்கு மட்டுமே தெரியும், நீங்கள் வீசி எறிந்த எலும்பு துண்டுகள் எங்கள் விழாவில் இருந்து உருவப்பட்டவை என்று சொன்னானே. நாம் இலவசம் என்று பெறுகிற அத்தனையுமே நம்முடைய குடும்பங்களை அழித்து, நம்முடைய உழைப்பை அழித்து பெறப்பட்டவை என்கிற சிந்தனை மக்களுக்கு வருகின்ற பொழுதுதான் இந்த நாட்டை நாம் காப்பாற்ற முடியும். மக்கள் விழித்துக் கொண்டு போராடாவிட்டால்,
மக்கள் விழித்துக் கொண்டு போராடாவிட்டால் இங்கே விடுதலை என்பது இல்லை. ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். காட்டின் வளங்களை சுரண்டுவதற்கு அந்நியர்கள் வருகின்ற பொழுது காட்டை தன்னுடைய சொந்த இதயமாக நினைக்கின்ற மக்கள் போராடுகிறார்களே, அவர்களை பயங்கரவாதி என்று இந்த அரசு குறிப்பிடுகிறது. அந்த மக்களால் தான் காடுகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அந்த காடுகளால் தான் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இந்த மண், இந்த மண்ணில் இருக்கின்ற நீர், இந்த காற்று, இந்த வளங்கள் எல்லாம் என்னுடையது என்று எப்பொழுது மக்கள் எழுந்து போராடுகிறார்களோ அப்பொழுதுதான் சுதந்திரத்தை பேணி காக்க முடியும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விமர்சனமற்ற முறையில் சமூகத்தை அணுகும் பலகீனத்தை பொது புத்தியில் இந்திய சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை மிகுந்த ஆதாரங்களோடும் அழகான சொல்லாலோடும் பேராசிரியர் முன்வைத்திருக்கிறார். விமர்சனம் இல்லாமல் அல்லது விமர்சனம் செய்வதாயிருந்தால் தங்களுக்கு உகந்த வகையில் விமர்சனங்களை தகவமைத்துக் கொள்ளுகிற பொது புத்தியின் போக்கை, பொது புத்தி என்பதே வேறு எதுவும் இல்லை, எதையும் கேள்வி கேட்காமல் எதையும் விமர்சிக்காமல் அதிகாரத்திற்கு தலை வணங்கி விடுகிற மூடத்தனத்தை தான் பொது புத்தி என்று குறிப்பிட வேண்டும். இலவசங்களுக்கு பின்னே போய் நிற்பதை பற்றி அவர் குறிப்பிட்டார். இன்னும் சொல்லப்போனால், பாரதியின் வார்த்தையில் சொல்லப்போனால், இந்த உலகத்தில் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் பிச்சை எடுப்பதில்லை. ஆனால் பாருங்கள், மனிதனோடு சேர்ந்த சகவாச தோஷம் யானை பிச்சை எடுக்கிறது. சேராத இடத்தில் சேர்ந்தால் எவ்வளவு கீழ்த்தரமான பழக்கமும் வந்துவிடும் என்பதற்கு மனிதனோடு சேர்ந்த யானையும் குரங்கும் உதாரணமாக இருக்கிறது. இலவசங்களுக்கு பின்னே நிற்கிற, விமர்சனங்கள் அற்ற, எதையும் கேள்வி கேட்க மறுக்கிற, சாதியாக, இனமாக, மொழியாக, குழுக்களாக பிரிந்து கிடக்கிற ஒற்றுமையற்ற இந்திய சமூகமும் இந்திய மக்களும் தான் பெற்ற சுதந்திரம் பேணி பாதுகாக்காமல் இருப்பதற்கான காரணம் என்று தனது அணியின் முன்னுரையை, துவக்க உரையை பேராசிரியர் சாரோ நிகழ்த்தியிருக்கிறார்.